இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறார், ரெட்டிப்பான நன்மை தருவேன்னு சொல்கிறார். நீங்கள் லோடேபாரில் இருக்கலாம், தண்ணீர் இல்லாத குழியில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், இன்னைக்கு உனக்கு நான் ரெட்டிப்பான நன்மை தரப்போகிறேன். ஏன் தரப்போகிறேன்? விலையேறப்பட்ட என்னுடைய இரத்தத்தால் உன்னை நான் விலை கொடுத்து வாங்கிவிட்டேன். இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேச போவது உடன்படிக்கையின் தேவன். உடன்படிக்கையை நீ பார்த்தோன்னா ஆபிரகாமிலிருந்து நம்ம தொடங்கலாம். தேவன் ஒரு நாள் வந்து சொல்கிறாரு, நீ இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போ என்று சொல்கிறார். எங்கே, எப்படி, எப்போது என்ன செய்யணும் ஒன்றும் சொல்லலை. நீ இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போ, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதனால தான் நம்ம சொல்கிறோம் விசுவாச தந்தை என்பது. இன்றைக்கி நம்ம வந்து அந்த விசுவாசங்கிறது தேவனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு எப்படி அந்த துயரத்தின் பாத வழியாக நம்ம போகலாம் அப்படிங்கிறது எவ்வளோ வல்லமையான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் திரும்ப தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன் சொல்லிட்டு 3 இது சொல்கிறார். உனக்கு சந்ததி கொடுப்பேன், உனக்கு நிலம் கொடுப்பேன், உன்னுடைய ஜாதிகளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் வருடம் போச்சு. ஒரு நாள் இல்லை, ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 20 வருஷம் ஆயிடுச்சு. அவருக்கு ஒன்றும் வாக்குத்தத்தமே நிறைவேறலை. நீங்கள் எத்தனை பேர் அந்த நிலைமையில் இருக்கீங்க? எத்தனை பேர் எத்தனையோ ஜெபம் பண்ணி இந்த வாக்குத்தத்தை பிடித்துட்டு நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன், இன்னுமா எனக்கு நிறைவேறலையே. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? ஏசாயா சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள், அவர்கள் நடந்தாலும் இளைப்படையார்கள்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். அப்படி ஆனால் நமக்கு சில டைமில் ரொம்ப சோர்வு வந்துடுது, கரெக்டாக? ஏன்னா நம்ம எவ்வளவோ ஜெபம் பண்ணுறோமே, இது நடக்க மாட்டேக்கேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆபிரகாமுக்கும் ஒரு சோர்வு இருந்திருக்கலாம். அவர் வந்து நம்ம அகெயின் ஆதியாகமம் 15 அதிகாரத்தை பார்க்குறப்ப அவர் தேவனை பார்த்து கேட்குறாரு, இது எப்படி ஆகும்? தேவன் வந்து சொல்கிறாரு, உனக்கு நான் திரும்பவும் சந்ததி கொடுக்க போகிறேன், நிலம் கொடுக்க போகிறேன். அவருக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது. அப்போ அவர் கேட்குறாரு, தேவனே இது எப்படி? கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை 8வது வசனம் பாருங்க, 15வது அதிகாரம் 8வது வசனம். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். எதனால் அறிவேன்? எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிட்டேன் கடவுளே. அப்போ அவர் சொல்கிறாரு, 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கிடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குஞ்சியையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்று கொண்டாக எதிராக வைத்தான். பட்சிகள் அவன் துண்டிக்கவில்லை, பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் சொல்கிறாரு ஒரு உடன்படிக்கையை பற்றி. நீ இந்த மிருகங்களை எடு, இதை பாதியாக வெட்டு, எதிர்மாறாக வையு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடன்படிக்கை பண்ண போகிறாரு. உடன்படிக்கைனா என்ன? பழைய காலத்தில் 2 தரப்பினர் உடன்படிக்கை பண்ணுறப்ப இதே மாதிரி பண்ணுவாங்க. ஒரு மிருகங்களை எடுத்து அதை வெட்டி அந்த இரத்தத்தை ஊற்றி நடுவில் ஓடுறப்ப அதை பாதி சைடு எதிர்மறையாக வைத்து அதன் வழியாக அந்த 2 பார்ட்டிஸும் 2 தரப்பினரும் நடந்து செல்வார்களாம். திருமண பந்தமோ இல்லை 2 நாடுகள் தேசங்கள் பந்தமோ எதுவோ அப்படியே ஒரு உடன்படிக்கை. அப்படி நடந்து சென்று அவர்களுடைய ஆயுதங்களை மாற்றிக்கொள்வார்களாம், அவர்களுடைய வஸ்திரங்களையும் மாற்றிக்கொள்வார்களாம். அப்படி அர்த்தம் என்றால் இந்த இரத்தம், இந்த உடன்படிக்கை இரத்தத்தினால் சிந்தப்பட்ட சீல் பண்ணப்பட்ட உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை யாரும் மீறினாலும் இந்த மிருகங்களுக்கு என்ன ஆனதோ அதுதான் ஆகும். இந்த உடன்படிக்கை ரொம்ப எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் மேலானது. இந்த உடன்படிக்கை ஒரு பெருமையான, உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான், உன்னோட எதிரி என்னோட எதிரி, நான் உன்னுடையவன், என்னோடது எல்லாம் உன்னுடையது. இதுதான் அந்த உடன்படிக்கையின் அர்த்தம். அதனால தான் தேவன்
காணக்கூடாத தேவன், அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன், எல்லா உலகங்களையும் அவ்வளோ அருமையாக டிசைன் பண்ண தேவன், அந்த பெரிய தேவன் சீனாய் மலையில் இறங்கி வர்றப்ப அந்த மலையே அதிர்ந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அவ்வளோ பரிசுத்தமான தேவன் மனிதனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார், ஒரு சாதாரண மனிதனோடு. இது முடியுமா? நம்முடைய சிந்தைக்கு இது அப்பால் பட்டது. ஆனால் அந்த தேவன், அந்த திரியேக தேவன் மனிதனோடு உடன்படிக்கை பண்ண வந்திருக்கிறார் ஆபிரகாமுக்கு. ஆனால் ஆபிரகாம் தேவனோடு நடக்க முடியுமா? முடியாது. அதற்கு தான் தேவன் அவருக்கு உயர்ந்த நித்திரையை கொடுத்து விட்டார். அந்த தேவன் அவ்வளோ வல்லமையுள்ள தேவன். அதனால்தான் தாவீது சொல்கிறார் சங்கீதம் 8வது அதிகாரத்தில் 3:4, நீர் சிருஷ்டித்த இந்த உலகத்தை, இந்த நீர் நியமித்த அந்த சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் நாம் பார்க்கும்போது இந்த மனிதன் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். அப்படினாலும் அந்த தேவன் நம்மளை இவ்வளவாக நேசிக்கிறதுனால தான் அப்படி வருகிறார். அதை யோசித்து பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டுகளின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐஃப்ராத் நதி என்னும் பெரிய நதி உள்ளது, இந்த ஃபுல் இடத்தையும், இந்த முழு இடத்தையும் உன் சந்ததிக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டார். ஸோ அதனால தான் இப்போ நம்ம பார்க்கலாம், இந்த இதை ஆபிரகாமுக்கு கிடைத்தது நமக்கு தெரியும். ஆனால் ஆபிரகாமுலால் அந்த டைமில் பார்க்க முடியல. ஆனால் தேவன் உடன்படிக்கை செய்தார். தேவன் உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாமுக்கு நடக்க தேவையில்லை, தேவனே நடந்தார். அந்த இன்னும் 2 இதை பார்த்தீங்கன்னா, புகைகிற சூளையும் அக்கினி ஜுவாலையும். புகைகிற சூளை யெகோவா தேவனை நமக்கு அடையாளமாய், புகைகிற சூளை, ஏன்னா அது சீனாய் மலையில் வர்றப்ப இந்த சூளை எல்லாமே புகைந்து ஸ்மோக். அக்கினி ஜுவாலை பரிசுத்தாவியானவரை காண்பிக்கிறது. அந்த இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நமக்கு அடையாளமாக காண்பிக்கிறது. திரியேக தேவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக இப்போது மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள பிளவை எப்படி நீக்கினார், அதை தான் நம்ம அந்த முதல்ல அதிகாரத்திலே நம்ம பார்க்கலாம். அந்த இதில் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உடன்படிக்கை பண்ணினார். ஆனால் தேவன் உடன்படிக்கை மீறவில்லை, மனிதனோ உடன்படிக்கையை மீறினான். அதனால் இந்த உடன்படிக்கை யார் மீறினாலும் அந்த பனிஷ்மெண்ட்டு அது யார் மேலே விழும்? அந்த நடந்து போனவங்க மேலே. அதனால தான் தேவன் ஆபிரகாமை நடக்க செய்யவில்லை, அவர் நடந்தார். அந்த எல்லா பாவங்களின் பரிகாரத்தையும் அவர் மேல் சுமந்தார். நம்ம எபிரேயர் இதில் பார்த்தோன்னா 13வது அதிகாரம் 12வது வசனத்தில் இயேசு சுவாமி நகரத்துக்கு வெளியே அவர் பாடுபட்டார். சிலுவை சுமந்து கொண்டு கொல்கத்தா என்ற மலையில் அவர் பாடுபட்டார். அவர் அடிக்கப்பட்டார், அவர் தண்டிக்கப்பட்டார். அவருடைய முகமோ அந்த கேடு அடைந்தது. நாமோ அவர் தேவனிடமிருந்து சபிக்கப்பட்டவரோ அடிபட்டவரோ என்று நினைத்தோம். நம்முடைய பாவத்தை எல்லாம் தேவன் அவர் மேல் வைத்தார், நம்முடைய சாபத்தை எல்லாம் தேவன் அவர் மேல் வைத்தார். அதனால தான் அந்த சிலுவையில் தொங்கினப்ப தேவனுடைய பிரசன்னம் 3 மணி நேரம் எடுக்கப்பட்டது. தேவனுக்கும் அவருக்கும் ஒரு இடைவெளியும் இல்லாமல் இருந்த இயேசு சுவாமி 3 மணி நேரத்தை அவரால் தாங்க முடியவில்லை. எல்லா அருவருப்பான பாவங்களும் அவர் மேல் போடப்பட்டது. அந்த நிமிடத்தில் அவர் கதறினார், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டி? அந்த பரிசுத்தமான தேவன். இந்த உடன்படிக்கை எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு நிறைய தடவை இந்த உடன்படிக்கை பண்ணப்பட்டது நமக்கு தெரியலை. அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல போகிறேன். சவுல்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த சவுல் ராஜா தாவீதுன்னு இன்னொரு ஒரு பையன், நமக்கு தெரியும் அந்த கதைலாம், நான் முழுமையாக சொல்ல விரும்பலை. அந்த தாவீதை கொல்லணும்னு நினச்சார். ஏன்னா தாவீது மேலே ஒரு பொறாமை. நம்மோடைய குடும்பத்துக்கு வருகிற அந்த ஜெனரேஷனல் ராஜா இவருக்கு போயிடுமோன்னு சொல்லிட்டு தாவீதை கொல்ல பார்த்தார்.
அந்த டைமில் சவுலுக்கு ஒரு பையன் இருந்தான், யோனத்தான்னு சொல்லிட்டு. ஆனால் யோனத்தானுக்கு இவரை ரொம்ப பிடிக்கும், தாவீதை. அதில் நம்ம பார்த்தோன்னா 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் 3-4வது வசனம், யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல் சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழட்டி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். இதே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு உடன்படிக்கை. முதல்ல நம்ம தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் பார்த்தோம், அதே மாதிரி தன்னுடைய கச்சையை கொடுத்தார், தன்னுடைய ஆயுதத்தை கொடுத்தார். இனிமேல் யோனத்தான் சொல்கிறார் தாவீதை பார்த்து, உன்னை தொடுகிறது, என்னோட தந்தையே உன்னை கொல்ல வந்தாலும் நான் நிற்பேன் உனக்கு துணையாய், எனக்கு ராஜா பதவி வேண்டாம். அவர் சொல்கிறார், யோனத்தான் நீ எடுத்துக்க தாவீதே, நீக்கு ராஜாவாக மாறு, ஏன்னா நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், உன்னை தொடுகிறவர்கள் என்னை தொடுகிறார்கள். அந்த அளவுக்கு தாவீதும் யோனத்தானும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அப்படி ஒரு அன்பு. அப்புறம் நீங்கள் கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சவுல் ராஜாவும் யோனத்தானும் பெரிய ஒரு போரில் இறந்து போயிடுறாங்க. அப்போ தாவீது அரசர் அழுறாரு யோனத்தான் நினச்சி. அது யாருக்கும் தெரிகிறதில்ல. அந்த டைமில் யோனத்தானுக்கு ஒரு மகன் இருந்தான், அவன் பெயர் மெஃபிபோஷேத். அவன் எல்லாரும் அவனுடைய நர்ஸ், அவனுடைய தாதி நினைத்தாங்க, இனிமேல் இந்த பையனை கொன்றுவார் தாவீது ராஜா. ஏன்னா தாவீது ராஜாவுக்கும் சவுல் ராஜாவுக்கும் இடையில ஒரு என்மெட்டி இருந்தது, அதனால் கொன்றுவாங்க நினச்சி அந்த குழந்தையை தூக்கிட்டு ஓடுறாங்க. 5 வயது மெஃபிபோஷேத்தை தூக்கி ஓடும்போது கீழே போட்டு விட்டார்கள். கீழே போட்டுவிட்டு அவனுடைய 2 கால்களும் முடமாகன. இப்போ யோசித்து பாருங்கள், அந்த மெஃபிபோஷேத் தன்னுடைய அப்பா யோனத்தான், தன்னுடைய தாத்தா சவுல் ராஜா, இப்போது பெரிய ராஜாவாக ராஜகுமாரன், ஆனால் இப்போது முடமானான், ராஜ்யத்தை இழந்தான். அந்த 5 வயது குழந்தை லோடேபார் அப்படின்னு ஒரு இடத்துல தூக்கி வச்சுருக்காங்க. லோடேபார்னு இடம்னா ஒரு பஞ்சமான இடம், அன்பில் ஒரு தனிமையான இடம். யாருமே அங்கே போக மாட்டாங்க, யாரும் அவங்கிட்ட பேச மாட்டாங்க. ஒரு வறட்சியான இடம். ராஜகுமாரனாக இருக்க வேண்டியவன் இப்போதோ ஒருத்தரும் இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டான். ஸோ அப்போ என்ன நினச்சிருக்கலாம், இந்த தாவீதால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, தாவீது ராஜா வந்ததுனால தானே. அவனுக்கு தெரியவில்லை தாவீதுக்கும் தன்னுடைய தந்தை யோனத்தானுக்கும் உள்ள உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்ன பண்ணாங்கன்னா, யோனத்தான் சொல்கிறாரு தாவீதை பார்த்து, அவர் இறக்குறதுக்கு முன்னாடி, நீர் ஒரு நாள் ராஜாவாவீர், ராஜாவானப்ப என்ன மட்டும் இல்லை என் குடும்பத்தினரே மறக்காதீங்க. இதுதான் அந்த உடன்படிக்கை. அதுக்கு யாருக்கும் தெரியாது, தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் உள்ள இந்த உடன்படிக்கை அவனுடைய மகனுக்கு தெரியவில்லை. நீர் ராஜாவாக வரும்போது என்னுடைய குடும்பத்தினரை நினைத்து கொள்ளும் யோனத்தான் பண்ண உடன்படிக்கை. அதனால் மெஃபிபோஷேத் எத்தனையோ வருஷமாக அந்த லோடேபாரில் இருக்கிறான். ஒரு நாள் நீங்கள் 2 சாமுவேல் எடுங்க, 9வது அதிகாரத்தை. 2 சாமுவேல் 9வது அதிகாரம் ரொம்ப ஒரு வல்லமையான அதிகாரம். அதில் 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் தாவீது ராஜா சொல்கிறாரு, தேவன் நிமித்தம், என்னுடைய நண்பன் யோனத்தானின் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாராவது ஒருத்தர் மீதி இருக்காங்களா, யாராவது ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாங்களான்னு சவுல். அப்போ தான் தாவீது கேட்குறான் சவுலுடைய வீட்டில். எல்லாரும் சொல்கிறாங்க, யோனத்தானுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் மெஃபிபோஷேத், அவனுக்கு 2 காலம் முடமாக இருக்குது, அவன் லோடேபார்னே ஒரு ஊரில் இருக்கான். உடனே தாவீது அரசர் சொல்கிறாரு, உடனே அவனை கூட்டிகிட்டு வா, உடனே போய் கூட்டிகிட்டு வா. எல்லாரும் ஓடி போய் அவருடைய ஒரு ஜீபானி ஒருத்தர் ஓடியே போய் கூட்டிகிட்டு வர்றாரு. மெஃபிபோஷேத் பயந்துருக்கலாம், தாவீது ராஜா என்னை கூப்பிட்றாரு, என்னை கொல்ல போகிறாருன்னு நினச்சிட்டு. அவனுக்கு தெரியலை உடன்படிக்கை பற்றி. ஆனால் மெஃபிபோஷேத் அவனுக்கு வந்தப்போ தாவீது ராஜா என்ன சொல்கிறார் தெரியுமா? மெஃபிபோஷேத்தே, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். உனக்கு என் பந்தியில் நித்தமும் நீ அப்பம் புசிக்கும்படி உன்னை நான் மாற்றுவேன்னு சொல்கிறார்.
யோசித்து பாருங்க, இப்போ யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இடையில இந்த பெரிய உடன்படிக்கை பண்ணது யார்? மேஃபிபோஷேத்துக்கு முதலே தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த லோடேபாருங்கிற தனிமையான இடத்துல இருந்திருக்க மாட்டார், ஓடியே போயிருப்பார். ஆனால் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தாவீது கண்டுபிடித்து அவரை கூப்பிட்டு அவரை திரும்ப ராஜகுமாரனாக மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்ம மேலே ஒரு பெரிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. நம்ம எத்தனையோ தடவை லோடேபாருங்கிற அந்த இடத்துல இருக்கோம், தனிமையான இடத்துல. மற்றவங்க நம்மளை சபிக்கிறாங்களே, இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு நம்மளை பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வாழலாம். நிறைய பேருக்கு சண்டே சர்வீஸ் கூட அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க, ஜெபிக்கிறதே விட்டுடுவாங்க. ஏன்னா தேவன் என்னை மறந்து விட்டார், தேவன் என்னை விட்டு விட்டார். நான் எவ்வளவோ காத்திருந்தேன், அவர் என் ஜெபத்தை கேட்கவில்லை. தனிமைப்பட்ட உணர்வு. என்னோட வீட்டில் உள்ளவங்க, அப்பா அம்மா இல்லை என்னோட கணவர் மனைவி யாரும் என்னை நேசிக்கவில்லை, எனக்கு நண்பர்கள் இல்லை, நான் ஒரு பேரன் பிளேஸ், லோன்லி பிளேஸ் இருக்கிறேன்னு இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த செய்தி உங்களுக்காகவே ஸ்பெஷலாக சொல்லப்பட்டது. இன்றைக்கி தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்தார் தெரியுமா? இந்த உடன்படிக்கை உங்களுடைய ஐடென்டிட்டி. நீங்கள் ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள், இந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவனின் குழந்தைகள்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. நம்முடைய ஐடென்டிட்டி வில் சேஞ்ச். இந்த உலகத்தில் யாரும் நமக்கு தேவையில்லை, இந்த ஏசப்பா இருந்தால் போதும். இந்த ஏசப்பா எனக்காக ரத்தம் சிந்தி இது என்னுடைய ரத்தத்தினால் செய்யப்பட்ட புதிய உடன்படிக்கை. இந்த ரத்தத்தை நீங்கள் எப்பெல்லாம் வானம் பண்ணும்போது இந்த உடன்படிக்கையை நினைத்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக வானத்தையும் பூமியையும் படைத்த நான் விட்டு இந்த உலகத்தில் ஒரு ஹெல்ப்லெஸ் பேபியா, ஒரு குட்டி குழந்தையா வந்து இந்த சிலுவையை எடுத்து உங்களுக்காக சுமந்ததை நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் பாவங்களை சுமந்தேன், உங்கள் நோய்களை சுமந்தேன், உங்கள் சாபங்களை சுமந்தேன் என்று சொல்லுகிறார். நீ ஏன் மகளே, நீ ஏன் மகனை மறந்து விட்டாய்? நம்ம நிறைய அதில் மறந்து போயிடுறோம், அப்படி தானே? நான் அதே மாதிரி தான் இருந்தேன். 25-30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வேதத்தை முழுமையாக தெரியாது. எனக்காக போராட ஒரு தேவன் உண்டு எனக்கு தெரியாது. நான் தேவனுக்கு சொந்தமானவள், ராஜாதி ராஜாவின் மகள், ராஜாதி ராஜாவின் ராஜாத்தி என்பது எனக்கு தெரியாது. அவர் என்னை இரத்தத்தால் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கார். விலை கொடுத்து விலை மதிக்கப்படாத அவருடைய இரத்தத்தால் என்னை விலைக்கு வாங்கிவிட்டார் என்பதை நான் அறியவில்லை. எனக்காக உடன்படிக்கை பண்ணினார் என்பதை நான் அறியவில்லை. அதனால் நான் டிப்ரெஷனில் இருந்தேன். நான் அவரை விட்டு அவர் மேலே கோபத்தில் இருந்தேன். என் கையை அவர் மேலே பயங்கர ஆங்கிரியாக இருந்தேன். ஏன் 20 வருஷம் ஜெபம் பண்ணேன், அந்த ஜெபத்தை கேட்கவில்லை. என்னோடய வாழ்க்கையில் பெரிய நான் அப்யூஸில் நடந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தெரியாது, இந்த தேவன் நமக்காக இவ்வளோ வருஷம் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காருங்கிறது ஒன்றுமே தெரியாது. அந்த தேவனே இந்த சூழ்நிலையை மாற்றும் நீ ஜெபம் பண்ணுறப்ப அந்த ஜெபத்தை கேட்கவில்லைன்னு நான் நினச்சிட்டு சூசைட் பண்ணுறதுக்காக எத்தனையோ தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போ நான் 87 நான் சயின்டிஸ்டாக DRDOவில் ஒரு விஞ்ஞானியாக நான் ஜாயின் பண்ணி 38 வருஷம், இப்போ தான் போன வருஷம் தான் ரிட்டையர் ஆனேன். 38 வருஷம் அஸ் அ ப்ராஜெக்ட் டைரக்டர் நான் ரிட்டையர் ஆயிருக்கேன். ஆனால் அப்போ நான் வெளியே இருந்து பார்க்குறப்ப எல்லாரும் பெரிய சயின்டிஸ்ட் இதுன்னு நினைப்பாங்க. நான் அழுது கொண்டிருந்தேன், சூசைடை நோக்கி போய் கொண்டிருந்தேன். அந்த டைமில் நான் IIScல ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் PhD பண்ணிக்கிட்டு இருக்கப்போ எனக்கு ஒரு ஃபீவர் வந்தது. அந்த ஃபீவரை நான் கண்டுக்கவே இல்லை. அது ஒரு நிமோனியா ஜுரமாக மாறி என்னுடைய 2 நுரையீரல்களும் பழுதுபட்டது. அப்போது எல்லாரும் என்னை வென்டிலேட்டரில் போடுறதுக்கு தயார்படுத்தினார்கள். எனக்கு ஒரே சந்தோஷம், நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிறோம், நல்லது போகட்டும். ஸோ அப்போது என்னை வென்டிலேட்டரில் வைக்கிறப்ப நான் என்ன நினச்சேன், நான் தான் ஒரு தப்பும் பண்ணலை, மற்றவங்க எல்லாரும் நம்மளை தப்பு பண்ணுறாங்க இந்த உலகத்தில் நினச்சிட்டு இருக்கப்ப தேவன் என்னுடைய ஒவ்வொரு தவறையும் ஒரு இது மாதிரி என் ஃப்ரெண்ட் முன்னாடி ஒரு மூவி மாதிரி காமிச்சாங்க. அவருடைய ரத்தம் பாய்ந்து வந்து அந்த என்னோட தவறுகளை மூடினதை நான் பார்த்தேன். அப்போது ஒரு சத்தம், உனக்கு புதிய ஜீவனை பருகிறேன்னு 3 தடவை கேட்டது. அந்த 5 நாளும் வென்டிலேட்டரில் இருக்கப்ப அவருடைய பிரசன்னம் என்னை மூடினது.
திரும்ப வீட்டுக்கு வந்தேன். வேதத்தை எடுத்து வாசி. வேதமோ நான் எங்கள் அம்மா கொடுத்த வேதம் 16 வயசில் ஒரு எழுதியிருந்தேன். உன்னுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் பார்க்கும்படி கண்களை திறந்தரலும். நீ ஆனால் அதை வாசித்ததே இல்லை. அதை எடுத்து காலையில், ஏன்னா மற்ற நேரம் வாசித்தா எனக்கு வேதத்தை கிழிச்சிடுவாங்க, வேதத்தின் எனக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் காலையில் 3-4 மணிக்கு அதை எடுத்து வாசிக்க 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 வேதத்தில் இந்த ஒவ்வொரு வசனமும் என்னோடு கூட பேசினது. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனமும், மகளே சியோன் குமாரத்தியே, நீனோ தேவன் என்னை மறந்து விட்டார் என்று சொல்கிறார். இதோ உன் தாயும் தந்தையும் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ உன் மதில்கள் என் கண் முன்பே இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் பேசினார். He is giving dancing for mourning. நம்முடைய கஷ்டங்களுக்கு பதிலாக ஒரு சிங்காரத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தேவன் இவ்வளோ வல்லமையுள்ள தேவன், எனக்காக ரத்தம் சிந்தி என்னை விலை கொடுத்த தேவன் என்பதை நான் புரிந்த பிறகு 2 வருஷத்துக்குள்ளே எந்த டேப்லெட்டும் எடுக்காமல் தேவன் என்னோட பயங்கள் முழுமையும் எடுத்து போட்டாய். நான் யாரை பார்த்தாலும் பயம், ட்ரைவ் பண்ண பயம், இதை பார்த்தா பயம், மனுஷங்கிட்ட பேச பயம், எல்லா பயத்தையும் எடுத்து போட்டார். எனக்குள்ளே இருக்கிறவன் உலகத்தில் இருக்கிறவனை விட வல்லவர் என்று. அதற்கப்புறம் என்னை சதர்ன் ஏஷியா பைபிள் காலேஜில் மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி, MA கிறிஸ்டியன் ஸ்டடீஸ், இப்போது 2வது PhD தியாலஜியில் முடிக்க வச்சார். ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் ஒரு சீனியர் லைஃப் கோச்சாக மாற்றினார், கவுன்சிலராக மாற்றினார். எதுக்காக? அவர் தேவன், காணக்கூடாத தேவன் நமக்குள்ள வரப்ப நம்முடைய ஞானம் அதிகரிக்கிறது, நம்முடைய எக்ஸலன்ஸ் அதிகரிக்கிறது, நம்முடைய தாழ்மை. நான் எப்படிப்பட்டவள் இப்படி கொண்டு வந்திருக்கிறாருன்னா நமக்கு தாழ்ச்சியை கொடுக்கிறார். நான் ஒன்றுமே இல்லைப்பா, நீர் இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்கிற அந்த இதை காண்பிக்கிறார். அப்போ தான் நமக்கு தெரியும், கர்த்தரே என்னை நீர் இந்த பாதை வழியாக நடத்தினதற்காக நன்றி நன்றி. ஏனால் நீர் இப்படி நடத்தாவிட்டால் உம்முடைய இந்த அதிசயங்களை நான் கண்டிருக்க மாட்டேன் அல்லவா? அதே போல் இந்த ஒவ்வொருத்தராக இங்கே ஒவ்வொருவரும் நீங்கள் அறிய போகிறீங்க. இந்த துயரத்தின் பாதையில் நீங்கள் பண்ணிக்கிட்டு போய்கொண்டிருந்தீங்கன்னா தைரியமாக இருங்க. காட் கம்ஃபர்ட்ஸ் தோஸ். நீங்கள் உங்களை டு கம்ஃபர்ட் அதர்ஸ். கர்த்தர் இன்று உங்களை தேற்ற போகிறார். நீங்கள் தேற்றவாளனாய் மாறுவதற்கு, பரிசுத்தாவியானவர் உங்களோடு இருப்பதற்கனால நீங்கள் வல்லமை உள்ளவர்கள். உங்களை பார்த்து இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு. ஏன்? பிகாஸ் our fight is against principalities and powers of the kingdom. இந்த உலகத்தில் நமக்கு மனுஷங்க எதிரிகள் கிடையாது. நமக்கு ஒரே ஒரு எதிரி, அவன்தான் சாத்தான். அதனால் இந்த உலகத்தில் யார் என்ன பண்ணாலும், யார் என்ன பேசினாலும் ஒன்றும் நம்மை தாக்க முடியாது. ஏசு சுவாமி நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஒரு பெரிய இது வந்துடுது. அதுக்காக லாஸ்ட் அவங்ககிட்ட ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஜெக்கரியா 9:11-12. தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். தண்ணீர் இல்லாத குழியில் நீங்கள் மாட்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு நான் என்னுடைய இரத்தத்தின் உடன்படிக்கையால் உங்களை விடுதலை பண்ணுறேன்னு இயேசு சுவாமி சொல்கிறார். அவருடைய இரத்தத்தின் உடன்படிக்கை என்று நோக்கி பாருங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, இவ்வளோ நாள் நீங்கள் சிறையில் இருந்திருக்கீங்க. பிரிசனர்ஸ், யுவர் பிரிசனர்ஸ் ஆஃப் பெயின், இப்போ பிரிசனர்ஸ் ஆஃப் ஹோப். இனிமேல் அந்த அதே மாதிரி சிறை என்ன? நம்பிக்கையின் சிறை. உங்களை சுற்றி இருக்கிறது நம்பிக்கை. பெயின் இல்லை, கஷ்டம் இல்லை, நம்பிக்கைக்கு திரும்ப போகிறீங்க. அந்த விசுவாசத்துக்கு திரும்ப போகிறீங்க. ஏசு சுவாமி என்னை மீட்டெடுத்தார், இரட்டிப்பான நன்மை தருவார், இன்றைக்கே தருவார். அந்த திருடனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய்னு சொன்னாரே, அந்த இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறார், இரட்டிப்பான நன்மை தருவேன்னு சொல்கிறார். நீங்கள் லோடேபாரில் இருக்கலாம், தண்ணீர் இல்லாத குழியில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், இன்னைக்கு
உனக்கு நான் ரெட்டிப்பான நன்மை தரப்போகிறேன். ஏன் தரப்போகிறேன்? என் இரத்தத்தால் சம்பாதித்த சபை நீ, என் இரத்தத்தால் விலையேறப்பட்ட என்னுடைய இரத்தத்தால் உன்னை நான் விலை கொடுத்து வாங்கிவிட்டேன். அதற்காக இன்னைக்கு உனக்கு ரெட்டிப்பான நன்மை தரப்போகிறேன். இதோ நம்பிக்கையற்றவர்களே, நம்பிக்கை உள்ள அரண்களுக்கு திரும்புங்கள் நீ சொல்றார். இப்போது கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த காரியத்தை எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி. இதோ இன்னைக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவர்களையுமே சுவாமி, நம்பிக்கையோடைய மக்களாக உம்மேல் உம்முடைய இரத்தத்தால் நீர் எப்படி அவர்களை சம்பாதித்தீர், அதனால நம்பிக்கை அவர்களுக்குள்ள இன்க்ரீஸ் பண்ணுங்க சுவாமி. உம்மேல விசுவாசத்தை கொடுங்க. இனிமே எதுவும் அவங்களை ஷேக் பண்ண முடியாதபடி என் ஏசப்பா எனக்கு போதும், அவர்களை இப்போது தோட்டு குணமாக்குங்க சுவாமி. ராஜா, உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தால் தொடுமே சுவாமி, தொடுமே சுவாமி. இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மனம் கிழிக்கப்பட்ட குணம் அடையாமல் இருக்கிறவர் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் தொடட்டுமே சுவாமி. ரத்தத்தால் அவர்களை குணமாக்குமே சுவாமி. உம்முடைய ஆணி பாய்ந்த அந்த கரத்தால் தொட்டு குணமாக்குமே சுவாமி. By your stripes we are healed, Father. Today there is a healing day. You are going to restore them double for everything they have lost. எல்லாத்தையும் ரெட்டிப்பாக கொடுக்க போகிறீர், இப்போதே கொடுக்க போகிறீர். நீ செய்வதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.